கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய சிறு தியான பகுதிக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் செப்பனியா 3:15. கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15 சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று அவர் சொல்லும் வார்த்தையை நாம் கவனித்தால், அதுவரை அவர்கள் தீங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவு. தீங்கு என்பதாக இருந்தாலும் அல்லது மனிதனை, தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுவாகவே எதுவும் வருவதில்லை. அவைகள் வருவதற்கான வழிகள் அந்த மனிதன் இடத்திலோ அல்லது அந்த ஜனங்கள் இடத்தில் இருந்தால் மட்டுமே வரும். அப்படியென்றால் தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் தீங்கு வந்ததற்கான காரணங்கள் என்ன? அவைகள் எந்த வழியாக வந்து அவர்களை பற்றி கொண்டது? இனி தீங்கு வராமல் காத்து கொள்வது எப்படி? தீங்கு வரும் வழிகளை பார்ப்போம். கர்த்தர் நம் நடுவில் இல்லாதிருந்தால் தீங்கு நமக்கு வரும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் தீங்கு நம்மை அணுகாது, அண்டாது, தீங்கு நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தரை நினையாமல் அவரை மறந்து விடும்போது தீங்கு நமக்கு வரும். மறந்து விடுவது அப்படின்னும்போது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம் முறுமுறுத்து கடவுளை எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம கர்த்தரை நினைக்காமல் கேள்வி கேட்கும் பொழுது அதுதான் மறப்பது. அப்பொழுது தீங்கு நமக்கு வந்து விடுகிறது. விக்கிரக ஆராதனை செய்யும் போது தீங்கு நமக்கு வரும். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்களாகிய நாம் விக்கிரக ஆராதனை செய்யவோ செய்யும் இடத்துக்கு செல்வதோ தவறு. அதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு ஒரு சில நேரங்களில் விக்கிரக ஆராதனைக்கு நம்மையும் அறியாமல் அதற்கு நாம் ஆளாகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்கு தீங்கு நேரிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை வெறுக்கும்போது தீங்கு வரும். வெறுப்பது என்றால் வேதத்தை வாசிக்காமல் இருப்பது, ஆலயத்திற்கு செல்லாமல் இருப்பது, ஆலயத்தில் பிரசங்கம் நடக்கும் பொழுது நாம் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய அலைபேசியை எடுத்து சென்று வெளியில் பேசிவிட்டு பிரசங்கத்தை கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். நம்மளுடைய முக்கியமான வேலை ஆலயத்துக்கு சென்று வசனங்களை கேட்பது, வார்த்தைகளை உட்கொள்வது. அந்த வார்த்தைகளை கேட்காமல் வெறுக்கும் பொழுது நமக்கு தீங்கு வந்து நேரிடுகிறது. இப்படி பல்வேறு வழிகளில் தீங்கு வருகிறது. இந்த தீங்கு வராமல் தடுப்பதற்கான வழிகள் என்ன? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கிரியை செய்ய வேண்டும். யோனா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு நிமிடம் நம்மை நாமே சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து, என்னிடத்தில் என்ன பொல்லாத வழிகள் இருக்கிறது என்பதை தீர ஆராய்ந்து அவைகளை ஆண்டவரினுடைய பாதத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். மீண்டும் அந்த பொல்லாத வழிகளுக்கு செல்லக்கூடாது. பாவமான காரியங்களை மீண்டும் செய்யக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அறிக்கை செய்து விட்டுவிட்டால் மீண்டும் அந்த பாவத்தையோ பொல்லாத வழிகளையோ தேடி செல்லக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் நம்முடனே இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் நம்முடனே இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம் வாய் எந்நேரமும் அவருடைய துதித்து கொண்டு இருக்கும் பொழுது சாத்தான், பிரச்சனைகள், கஷ்டங்கள் நம்மை நெருங்க பயப்படும். ஏனென்றால் அவருடைய துதி நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது நம்மை அவர்களால் நெருங்க முடியாது, தீங்கு நம்மை நெருங்க முடியாது. கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்க என்ன செய்ய வேண்டும்? கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார்.
ஆம் பிரியமானவர்களே, 2 நாளாகும் 15:2 சொல்லப்பட்டுள்ளது. கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம் உலக பிரகாரமான மனிதர்களையும் உலக பிரகாரமான ஆட்களையும் உலக பிரகாரமான உறவுகளையும், அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தாமல், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆண்டவரை முதன்மையாக வைக்காமல் இருப்போமானால், அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கலன்றது தெரிகிறது. நாம் அவருக்கு முதன்மைத்துவம் கொடுத்து அவரை முதன்மையாக தேடும் பொழுது அவர் நம்மளுக்கு வெளிப்படுவார். எப்படி வெளிப்படுவார்? நம்மளுடைய தீங்கு காலங்களிலே அவர் கேடகமாக இருந்து பலத்த அரணாக இருந்து நம்மை தீங்கு அண்டாதபடி பாதுகாப்பார். அதை நம் கண்கள் காணும், மற்றவர்களும் காணும்படி ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். அவரை விட்டுவிட்டோம் என்றால் அவர் நம்மையும் விட்டுவிடுவார் அப்படின்னு இந்த வேத பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தரை நம்மோடு கூட வைத்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான சொந்த பந்தங்களை காட்டிலும் நாம் நித்தியமான பரலோக வாழ்வை எதிர்பார்த்து அதற்காக காத்து கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டியது, பூலோகத்திலே தீங்கு வராதபடி நம்மை நாமே காத்து கொள்வதற்கு நாம் ஒரு அடி ஆண்டவரை நோக்கி எடுத்து வைத்தால் ஆண்டவர் நம்மை நோக்கி 2-3 அடிகள் எடுத்து வைத்து, மகனே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கரம் பிடித்து வழிநடத்த அவர் தயவாயும் உருக்கமுள்ளவராயும் மன உருக்கமுள்ளவராயும் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் இவ்வளவு காலமாக வணங்கி தொழுது ஏற்றுக்கொண்டு நம் வாழ்விலே வளரும் பொழுது, அவரை ஒரு நிமிடம் கூட விட்டுவிடாதபடி எந்நேரமும் அவருடைய சிந்தனைகளை நம் மனதிலும் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் சுமந்து செயல்படும் பொழுது தீங்கு ஒரு காலும் நம்மை நெருங்கவே முடியாது. நாம் இதை சற்று சிந்தித்து ஆராய்ந்து ஆண்டவரை நம்முடைய கரத்திலே ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்து நடப்பதற்கு பதிலாக ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தும் பொழுது நம்மை தீங்கு அணுகாது. அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு ஆண்டவரை தேடுபவர்களாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுபவர்களாகவும் வார்த்தையின்படி நடக்கிறவர்களாயும் இருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.